ஹலோ வணக்கம். நான் சேலத்திலேருந்து சுகநாடி ஜோதிட ஆசிரியர் விஜயம் பேசுகிறேன். எம்கேஎஸ் அஸ்ட்ரோட்டியை பார்த்து கொண்டுள்ள ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டுள்ள ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும் ஜோதிடம் பார்த்து கொண்டுள்ள சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கம். நம்ம எம்கேஎஸில் வாரம் ஒரு வீடியோ போடுவோம். ஜோதிட ஆய்வு தான். ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு எண்ணற்ற ஆய்வுகள் இருக்குது. அந்த ஆய்வுகள்லாம் போட்டு எம்கேஎஸில் வாரம் ஒரு வீடியோ போடுவோம். இந்த வாரம் என்ன போடலாம்னு ஐடியா வந்துச்சுன்னா, குருப்பெயர்ச்சி. இந்த குருப்பெயர்ச்சி பலன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு இந்த வாரம் எடுத்துருக்கிறோம். இந்த குருப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா, குரு வந்து 1/6/2026 திங்கட்கிழமை மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்துக்குது. குரு இப்போ கடகத்தில் இருக்கிறார். இந்த கடகத்தில் வந்த குரு இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவாக குரு கடகத்தில் இருக்குது, கடக ராசிக்காரங்களுக்கு கடகத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறதில்ல. நாங்கள் மற்றவங்க எடுப்பாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், லக்னத்தை தொட்டு எப்படி பலன் செய்யும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம், பேசுகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கன்னி லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ கன்னி லக்கணத்துக்கு குரு எங்கே வந்திருக்கிறாரு? லக்கணத்துக்கு 11. கன்னி லக்கணத்துக்கு குரு பலன் என்ன செய்யும்? ராசிக்கு தானே கோச்சார ரீதியாக பலன் வேலை செய்யும். லக்கணத்துக்கு வேலை செய்யுமா? செய்யும். லக்கணத்துக்கு அருமையாக செய்யுது. அப்போ லக்கணத்துக்கு குரு பலன் என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பார்த்து சொல்கிறோம் பாருங்கள். கன்னி லக்கணத்துக்கு 11ஆம் பாவத்தில் குரு வந்திருக்கிறார். 11ஆம் பாவங்கிறது எந்த கிரகம் இருந்தாலும் 11ஆம் பாவத்தை நல்லதாக செய்யும். இப்போ கன்னி லக்கணத்துக்கு 11ஆம் பாவத்தில் குரு வந்துக்கிறாரு. அப்போ 11ஆம் பாவத்தில் சொல்லப்பட்ட காரங்கள் என்ன? ஆசை, அபிலாசை, சந்தோஷம், திருமணம், கஜானா நிரப்புதல், சுற்றுப்பயணங்கள் பார்ப்பது, உலகம் சுற்றும் வாலிபன்னு சொன்னாங்க, உலகத்தை சுற்றி பார்ப்பது, இந்தமாரி சந்தோஷமான நிலை காரியங்களை செய்யும். நல்ல காரியங்களே செய்யுங்க. எந்த கிரகம் 11 இருந்தாலும் அது குரு வந்து உச்சம். ஆட்சியாக இருந்தாலும், உச்சமாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், பகையாக இருந்தால் கூட 11ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் நன்மை செய்யும். அப்போ 11ஆம் பாவங்கிறது 2, 7, 11 தொடக்கூடிய பாவம். ஒரு ஜாதகருக்கு திருமணம் காலங்கள் இந்த குருப்பெயர்ச்சியில் கைகூடும். அது பொதுவான பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கூடாது. குரு வந்து 2, 7, 11 திருமணம் காலங்கள் கைகூடும். அது பொது பலன். ஆனால் இதில் நாங்கள் என்ன சொல்லணும்னா, கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யார்? குரு. கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி குரு. பிறந்த காலத்தில் குரு கன்னியிலிருந்து அந்த குரு மேலே குரு போனால் 11ஆம் பாவம் சிறப்பு. திருமணத்தை ஏற்படுத்தியே தீரும். எத்தனை காலங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் இந்த குரு கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் பாவத்து அதிபதி குரு கடகத்தில் இருக்கணும். அந்த கடகத்திலிருந்து குரு மேலே குரு போகிறார். கண்டிப்பாக திருமணத்தை ஏற்படுத்துவார். கண்டிப்பாக செய்யும். திருமண காரியத்தையும் கூட்டு வைப்பார். 7ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் கடகம். கன்னி லக்கணம், 7ஆம் பாவம் மீனம். மீனத்துக்கு 5ஆம் பாவம் குரு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். திருமணமாகி ஒரு 4-5 வருஷம் குழந்தை பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி குழந்தை பாத்தியை உற்பத்தி பண்ணி கொடுப்பார். கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் மீனம். மீனத்துக்கு அதிபதி குரு. பிறந்த காலத்திலேயே கன்னியில் இருக்கணும். இப்போ குரு மேலே குரு போகிறார். திருமணம் நடக்கும். திருமணம் நடந்த பின்னார் திருமணமாகி குழந்தை பாத்தியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் குரு மேலே குரு போகிறதால குழந்தை பாத்தியமும் கிடைக்கும். அற்புதமாக இருக்கும். இப்படி லக்ன வாரியாகவும் குரு பலன் வேலை செய்யும். இதையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இப்போ சொல்கிறேங்க ராசிக்கு. இப்போ கன்னி லக்கணம் கடக ராசிங்க. இப்போ சந்திரன் அங்கே இருக்கிறாரா? கன்னி லக்கணம் கடக ராசி. அந்த கன்னி லக்கணம் கடகராசிக்காரங்களுக்கு அந்த 3 நட்சத்திரம் இருக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயிலே 4 பாதம். அந்த 9 பாதத்தில் சந்திரன் எந்தெந்த பாதத்தில் இருந்தால் என்னென்ன பலனை கொடுப்பார் அப்படின்னு ஒரு பெரிய
ஜோதிட கருத்து உண்டு. உதாரணத்துக்கு கன்னி லக்கணம், கடகராசி, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. இப்போ அந்த சந்திரன் மேலே குரு போகிறார். இப்போ லாபஸ்தானம் அவங்க இந்த ஒரு வருஷத்துலேயே பல லட்சங்களை பல கோடிகளை சம்பாதிச்சிடுவாங்க. அந்த பூசத்து நட்சத்திரம் கன்னி லக்கணம், கடகராசி, பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது பிறந்த காலத்தில். அப்போ கன்னி லக்கணத்துக்கு 5ஆம் பாவத்து அதிபதி அது மேலே இப்போ குரு போகிறார். புத்திரபாகியம் கிடைக்கும், பூர்வ சொத்து கிடைக்கும். நம்ம 5ஆம் பாவம் சொந்த பந்தம், நம்ம குலதெய்வ வழிபாடு, விருந்துலாம் வைக்கிறோம் இல்லைங்களா, கடா வெட்டி பொங்கல் வச்சு, அந்த 5ஆம் பாவத்துக்கான அந்த பலனும் கிட்டும். சரி, ஆயுளத்தில் பிறந்த காலத்தில் கன்னி லக்கணம், கடகராசி, ஆயுள் நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போ ஆயுள் நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? புதன். இந்த கன்னி லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி. அந்த 10ஆம் அதிபதி மேலே குரு போகிறாருன்னு வச்சுக்கிங்க, தொழில் ரொம்ப ஸ்டாப்பாக இருக்குது இந்த ஒரு வருஷம். இப்போ குரு, சந்திரன், புதன் இப்போ சம்மந்தப்படுறாரா? அப்போ குரு, சந்திரன், புதன் இப்படி சம்மந்தப்பட்டு லக்கணத்துக்கு 11ஆம் பாவம் 10ஆம் பாவம் தொடர்பு ஏற்பட்டால் நீதிபதி, வக்கீல், ஆடிட்டிங், பேங்கு. அப்போ அந்த ஆயுள் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் கன்னி லக்கணம், கடகராசி, ஆயுள் நட்சத்திரமாக இருந்தால் புதன், சந்திரன், குரு சம்மந்தப்பட்டால் அப்போ ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, பேங்கு இந்த மாதிரி தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கும், நல்லா இருப்பாங்க, தொழில் நல்லாயிருக்கும். அடுத்தது அந்த மாதிரி வேலையில் இல்லை, கிராமங்களில் இருக்கிறாங்க, நகரத்தில் இருக்கிறாங்க, இப்படி ஒருத்தருக்கு கன்னி லக்கணம், கடகராசி, பூசம், ஆயுள் நட்சத்திரம் 10ஆம் தேதி புதன் மேலே குரு போகிறார். அப்போ இந்த வருஷம் தொழில் தொடங்கினாங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க. வர்த்தகம், புதன்னா வர்த்தகம், எழுத்து வேலை, இந்த கம்யூனிகேஷன் இதெல்லாம் தொழில் வந்து சிறப்பாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா புக் ஸ்டால், இந்த கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா, இதெல்லாம் வந்து தொழில் வந்து இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி படம் இந்த வருஷம் ஒரு வருஷம் நல்லாயிருக்கும். இது வந்து சிறப்பாக இருக்கும். இது வந்து கன்னி லக்கணம், கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அப்போ அதே போல் உங்களுக்கு கன்னி லக்கணம், கடகராசி 7ஆம் அதிபதியாக குரு வந்தால் இப்படி, 5ஆம் அதிபதி சனி இருந்தால் அந்த பலன் கொடுக்கலாம். அடுத்தது கன்னி லக்கணம், கடகராசி, 4ஆம் அதிபதி குரு, 7ஆம் அதிபதி குரு. அப்போ பிறந்த காலத்தில் குரு கடகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அப்போ அவங்க எந்த நட்சத்திரத்தில், கன்னி ராசியில் எந்த நட்சத்திரம், புனர்பூசம் 4, பூசம் 4, ஆயுள் 4 மேலே ஏற்கனவே உள்ள குரு இருந்து இப்போ குரு மேலே குரு, சந்திரன் மேலே குரு பயிற்சியாக போகும்போது 4ஆம் இடம் வீடு கட்டுவார்கள். சிறப்பான வீடு அமையும், நல்ல வாகனம் அமையும். அப்படி நீங்கள் கன்னி லக்கணம், கடகராசி மேலே குரு போகுதுன்னா உங்கள் கன்னி லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி குரு, 5ஆம் அதிபதி சனி, 7ஆம் அதிபதி குரு, 9ஆம் அதிபதி சுக்கிரன், இப்படியெல்லாம் பிறந்த காலத்தில் குரு இருந்தால் அந்த பிறந்த காலத்தில் அந்த கிரகம் மேலே குரு போனால், இப்போ நம்ம சொன்னோம் குரு இருந்தால் திருமணமும் ஏற்படாகும், வீட்டு வேலையும் சிறப்பாகும், வண்டி வாகனமும் அமையும். சனி பகவான் இருந்தால் அந்த சனி மேலே குரு போகும்போது குழந்தை பத்தியத்தை கொடுக்கும். 9 குடையன் சுக்கிரன், கன்னி லக்கணம், கடகத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருந்து அந்த சுக்கிரன் மேலே குரு போனால் 9ஆம் இடம் என்னங்க, பட்டாபிஷேகம், கோயில் கும்பாபிஷேகம், வெளிநாடுகள் பயணங்கள், வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாட்டு வியாபாரம், வெளிநாட்டிலிருந்து செய்திகள், வெளிநாட்டிலிருந்து வரவு செலவு, இப்படியெல்லாம் 9ஆம் பாவத்தை வச்சு இந்த குரு பயிற்சி பலன் கொடுக்கும். 10ஆம் அது இப்போ கன்னி லக்கணம், 10ஆம் அதிபதி புதன், கன்னி லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி புதன் கடகத்தில் இருந்தால் இந்த சிறப்பை தரும், தொழில் சிறப்பை தரும். அடுத்தது கடகத்தில் குரு இருக்கிறார், 5ஆம் பார்வை எங்கே பார்ப்பார், விருச்சகத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வை மகரத்தை பார்ப்பார், 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்ப்பார். இப்போ இந்த கன்னி லக்கணக்காரங்களுக்கு 3ஆம் வீட்டை பார்ப்பார்,
5ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த 3ஆம் பாவத்தில் சொல்லப்பட்ட முயற்சிகள் படிச்சுக்கிட்டு ஒரு பையன் 20லேருந்து 30 வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த படிச்சுட்டு இருக்கிற பையன் பரீட்சை எதனா பாஸ் பண்ணிவிடுவான். 3ஆம் இடங்கிறது பரீட்சை, முயற்சி, கீர்த்தி, புகழ், இந்த பேச்செல்லாம் அங்கெல்லாம் செயல்படும். அப்போ குறிப்பாக அந்த 3ஆம் பாவத்தை இயக்கும். அப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கன்னி லக்கணம் குரு பார்வை 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கும், 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கும், 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கும். அப்படின்னா சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சினிமா அந்த சீரியல் எடுக்கிறாங்கல்ல, சினிமா சீரியல் நாடகம், அவங்களுக்கெல்லாம் 3ஆம் பாவத்தை பார்ப்பதனால் நடன நிகழ்ச்சி நல்லாயிருக்கும். பட ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, படம் எழுதுறதுக்கு அந்த எழுத்து வேலையெல்லாம் நல்லாயிருக்கும் 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. குரு பார்வை 5ஆம் பாவத்தை கன்னி லக்கணத்துக்கு 5ஆம் பாவத்தை பார்க்குது இல்லையா, அப்போ 5ஆம் இடங்கிறது ஆசை, அபிலாஷை, சந்தோஷம், காதல், கோயில் வழிபடுவது, குலதெய்வ வழிபாடு, யாத்திரை போவது, அப்போ அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். 9ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 7ஆம் பாவத்தை கூட்டு தொழில், மனைவி மூலம் நன்மை, பொதுஜனம் மூலம் நன்மை. அப்போ இந்தமாரி குரு பார்வை கன்னி லக்கணத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் சிறப்பாக இருக்கும். அப்போ கன்னி லக்கணத்துக்கு அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறோம். கன்னி லக்கணமாக இருந்து அந்த 11ஆம் பாவத்தில் என்னென்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரக காரகத்தின் மூலம் அந்த ஜாதகனுக்கு நன்மை தருவார். சரி, நம்ம அடுத்த லக்கணத்துக்கு போகிறோம். அப்போ அடுத்த லக்கணம் துலா லக்கணம். துலா லக்கணம் இப்போ அடுத்த லக்கணம் துலா லக்கணம். அப்போ துலா லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் குரு பயிற்சி ஆகிறார். துலா லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் குரு பயிற்சி ஆகிறார். அப்போ துலா லக்கணமாக இருந்து ராசி கடக ராசியாக இருந்து அங்கே புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும், பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும், ஆயிலி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும், துலா லக்கணம் கடகராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானம் அருமையாக இருக்கும். இப்போ துலா லக்கணம் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்குதுங்க. இப்போ குரு அங்கே போகிறார். பணத்தை எண்ணி 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 பல லட்சம் தொழிலில் சம்பாதிச்சிடுவார். தொழில் கொட்டிடும். துலா லக்கணமாக இருக்கணும், கடக ராசியாக இருக்கணும், புனர்பூசம் 4ஆம் பாதமாக இருந்தால் இந்த குரு பயிற்சி துலா லக்கணம் கடக ராசிகளுக்கு தொழிலில் சும்மா எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில் லாபம் நன்மை கூட்டிடும். சரி, அதே துலா லக்கணம் கடகராசி பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார். அப்போ அது மேலே குரு போகும்போது 4, 5ஆம் பாவத்தை தொடர்பு ஏற்படுத்தும். அவர் சம்பாரித்து இந்த வருஷம் வீடு கட்டுவார், வண்டி வாகனம் வாங்குவார், ஆடம்பர செலவுகளெல்லாம் செய்வார், வீட்டுக்கு தேவையான பொருள் அனைத்தையும் வாங்கி வைப்பார். ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலா லக்கணமாக இருந்து கடக ராசியாக இருந்து பூச நட்சத்திரமாக இருந்தால் இந்த பலன் அந்த ஜாதகனுக்கு அற்புதமாக வேலை செய்யும். சரி, அடுத்தது ஆயிலி நட்சத்திரம். துலா லக்கணம் கடகராசி ஆயிலி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது. இப்போ அது மேலே தான் குரு போகிறார். 9ஆம் அதிபதி நட்சத்திரம் 10ஆம் பாதத்தில் தர்மகர்ம அதிபதி யோகம் ராஜயோகத்தை கொடுத்துரும். இப்போ இந்த வருஷத்தில் பஞ்சாயத்து தலைவர்கள், பஞ்சாயத்து சட்டமன்ற பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் தேதி அறிவித்தாங்கன்னா துலா லக்கணம் ஆயுத நட்சத்திரம் கடகராசி அந்த புதன் சந்திரன் மேலே குரு போகுதுன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். சிற்றூராட்சியில் கிராமங்களில் வெற்றி பெறுவார்கள். இதுதான் குரு பயிற்சிக்கான பலன். லக்கணத்தையும் ராசியும் தொட்டு தான் பலன் சொல்லணும். இப்போ கடகராசி துலா லக்கணக்காரங்களுக்கு இந்த 3 நட்சத்திரத்து மேலே என்னென்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகமெல்லாம் அந்த கிரகக்காரத்தை வேலை செய்யும். அப்போ இந்த துலா ராசிக்கு துலா லக்கணம் கடகராசிக்காரங்களுக்கு கடகத்தில் குரு பயிற்சி ஆகி விருச்சிக ராசி பார்க்குறாருல, துலா லக்கணம் குழந்தைகளாக இருந்தால் 2ஆம் பாவத்தை பார்ப்பார். அப்போ அற்புதமாக படிப்பார். அதே குரு 7ஆம் பாவம் மகரத்தை பார்ப்பார். துலா லக்கணத்துக்கு 4ஆம் பாவம்
வீடு வண்டி வாகனம் சுகபோகம் உடல்நிலை சரியில்லாதவங்க நல்லாயிடும். அடுத்தது துலா லக்னத்துக்கு குரு கடகத்திலேருந்து 9ஆம் வருவியா 6ஆம் வீட்டை பார்ப்பார். ஏதோ வேலையே இல்லாத கிரகங்களுக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிடும் இந்த வருஷம். அப்போ துலா லக்னத்துக்கு கடக ராசியில் 3 நட்சத்திரத்தில் இருந்தால் பலன் இப்படி எடுத்துக்கணும். அதேமாரி நீங்கள் துலா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் வாக்குஸ்தானத்தால் செல்வங்கள் சொலிக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இப்படியே உங்கள் துலா லக்னத்துக்கு ஒவ்வொரு கிரகமும் 4ஆம் அதிபதியா 10ஆம் அதிபதியா 5ஆம் அதிபதியா அங்கே இருந்தால் அதுபோல் இந்த கிரகங்கள் பலனுக்கு கொடுக்கும் இந்த வருஷம். அப்படி அடுத்து விருச்சிக லக்னம். இப்போ விருச்சிக லக்கணத்தை விருச்சிக லக்கணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம். விருச்சிக லக்கணத்துக்கு 9ஆம் பாவத்தில் குரு பயிற்சி ஆகிறார். விருச்சிகத்துக்கு 9ஆம் பாவத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு. அங்கே புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயிரம் 4 பாதம் இருக்குது. இப்போ விருச்சிக லக்கணமாக இருந்து கடக ராசியாக இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் ஏற்கனவே இருந்து இப்போ குரு பயிற்சி ஆனால் 9ஆம் பாவத்தில் வெளிநாடுகள் தொடர்பு ஏற்படுத்தும். வெளிநாட்டிலிருந்து வருவாய், தொழில், வியாபாரம், முதலீடு நல்லா இருக்கும். 9ஆம் பாவங்கிறது கோயில் கும்பாபிஷேகம். 9ஆம் பாவங்கிறது உலகம் சுற்றும் நம்ம தூரத்து பயணம், கோயில் யாத்திரை, கும்பாபிஷேகம், அன்னதானம், இப்படியான நற்காரியங்களே நடைபெறும். அந்த ராசியை பார்ப்பார். கடகத்திலேருந்து அந்த விருச்சிக லக்கணம் அதை பார்ப்பார். அப்போ ஜாதகருக்கு ஒரு பேர் புகழ் உண்டு. சரி, இப்போ விருச்சிக லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யார்? குரு. அந்த கடகத்தில் குரு இருந்து அந்த குரு மேலே குரு போனால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். பணம், காசு, பொன் பொருள் நிறைய சேரும். குடும்பத்தில் விருந்துகள் அதிகம் உற்பத்தி ஆகும். ஆடை அணிமணிகள் வாங்குவார்கள். அப்போ விருச்சிக லக்கணம் கடகத்தில் குரு போகும்போது பிறந்த காலத்தில் விருச்சிகத்தில் 2ஆம் அதிபதி குரு கடகத்தில் இருந்தால் இந்த மாதிரியான சிறப்பான பலனை சேரும். விருச்சிக லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி சனி பகவான் கடகத்தில் சனி இருக்குது வச்சுக்கலாம். அந்த சனி மேலே குரு போனால் வீடு, வண்டி, வாகனம், ஆடும்பொருள், அசைம்பொருள் இதையெல்லாம் சிறப்பாக செய்வார்கள். விருச்சிக லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி குரு கடகத்தில் குரு இருந்து குரு மேலே குரு போனால் 5ஆம் பாவம் புத்திர பாக்கியம், செல்வாக்கு, உயர் பதவி இந்த மாதிரியான கொடுக்கும். இப்படியே எல்லா கிரக காலங்களையும் நமக்கு எடுத்து வச்சு நீங்கள் பலன் பார்த்து சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்து தனுசு லக்கணம். இப்போ தனுசு லக்கணத்துக்கு குரு பயிற்சி ஆகிக்கிறார். லக்னாதிபதி 8ஆம் பாவத்துக்கு போகிறார். அங்கே ஒரு கால் தனுசு லக்கணமாக இருந்து கடக ராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயிலியம் 4 பாதம் அப்படி இருந்து இந்த சந்திரன் மேலே குரு பயிற்சி ஆகும்போது 8ஆம் பாவத்தில் நிறைய நெகட்டிவ் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, துன்பம், துயரங்கள் இருக்குது. இருந்தாலும் நல்ல பலனும் இருக்குது. எல்ஐசி, பிராடமண்டு, புதையல், கண்டெடுப்பது, வாரிசலாத சொத்து இந்த மாதிரியான நற்பலன்களை கொடுத்துவிடும். தனுசு லக்கணக்காரங்களுக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி 8ஆம் பாவத்தில் சொல்லப்பட்ட அகிலாய்வு நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க, நிறைய கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும். சரி, லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி தனுசு லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான் கடகத்தில் 8ஆம் பாவத்தில் இருக்குது பிறந்த காலத்தில். இப்போ அது மேலே குரு போகிறார். இப்போ 2ஆம் இடம் குடும்பம், செல்வாக்கு, சொல்வாக்கு. அப்போ 2-8 சம்மந்தப்படுது. யாரோ ஒருத்தர் உயிர் சாசன சொத்து எழுதி வச்சுருவாங்க. நீங்கள் உழைப்பில்லாத சொத்து 10 அது கிடைச்சிடும். அப்போ நல்லாயிருக்கும். 2-3 கூட இருந்தால் சனி பகவான் அங்கே போகும்போது 2ஆம் இடம் குழந்தைங்க இருந்தால் படிப்பு நல்லாகும். ஒரு 20 வயசு மேலே இருந்தால் எழுத்து பரீட்சை எழுதுனா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும். சிறு தூர பயணங்கள் நல்லாயிருக்கும். சினிமா, சங்கீத, நாட்டிய நிகழ்ச்சிகளுக்கு அற்புதமாக இருக்கும். தெருவில் கூத்தாடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு கூட இந்த வருஷம் நிறைய புக்கிங் ஆகும், நிறைய வருமானத்தை கொடுக்கும். சரி, அடுத்தது மகர லக்கணம். மகர லக்கணக்காரங்களுக்கு 7ஆம் பாவத்தில் குரு பயிற்சி ஆகிறார்.
மகர லக்கணம் 7ல் குரு 7ஆம் பாவத்துக்கு போகிறார். பொதுவாகவே 7ஆம் பாவங்கிறது திருமணம், கூட்டு ஒப்பந்தம், பொது ஜன தொடர்பு, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். மகர லக்கணமாக இருந்து 7ல் கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்தாலும், பூசம் 4 பாவத்தில் சந்திரன் இருந்தாலும், ஆயிலியம் 4 பாவத்தில் சந்திரன் இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப நாள் திருமணம் தடைப்பட்டு இருந்த காலம் இந்த குரு பயிற்சி 1 வருஷம் திருமணத்தை நடத்தி வைக்கும். 10ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம், 10ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம், 10ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம், 10ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம், 7ஆம் பாவம். கூட்டு தொழில், ஒப்பந்தம், அரசாங்க கட்டடங்கள், அரசாங்க வேலைகள், அரசாங்க கான்ட்ராக்டர்கள், இப்படியெல்லாம் கூட்டு தொழில் செய்வார்கள். ரியல் எஸ்டேட் பண்ணுவார்கள், எல்லாம் கூட்டாக ஒப்பந்தம் செய்வார்கள். அப்போ கடகத்தில் உள்ள குரு பார்வை மகர லக்கணத்து மேலே விடும். அப்போ மகர லக்கணத்துக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். அடுத்தது 11ஆம் பாவத்தை பார்க்குறார். மகர லக்கணத்துக்கு 11ஆம் பாவத்தை கடகத்தில் 5ஆம் பாவத்தையாக விருச்சிகத்தையும் பார்ப்பார், மேலத்தையும் பார்ப்பார். அப்போ மகர லக்கணத்துக்கு 11ஆம் பாவம் லக்கணத்தை 3ஆம் பாவத்தையும் குரு பார்வை இருப்பதால் லாபம், ஆசை, அபிலாஷை, சந்தோஷங்கள், திருமணம், இப்படியான நல்ல செய்திகளை கொடுத்துரும். அடுத்தது கும்ப லக்கணம். அடுத்து கும்ப லக்கணத்துக்கு கும்ப லக்கணம் கடகராசிங்க. அப்போ கடகத்தில் புனர்பூசம் 4 பாதம், பூசம் 4 பாதம், ஆயிரம் 4 பாதத்தில் சந்திரன் அங்கே இருக்கிறாருன்னு வச்சுங்க. அப்போ லக்கணத்துக்கு 6ஆம் பாவம், 6ஆம் பாவம் வந்து நிரந்தரமான சர்வீஸ். இப்போ ஒருத்தருக்கு நினைக்கிறேன், எனக்கு இது வரைக்கும் வேலையே கிடைக்கலைங்க, நான் கும்ப லக்கணம் கடகராசி, இப்போ குறுப்பெயர்ச்சி இந்த வருஷம் உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைச்சிடும், நிரந்தரமான வேலை கிடைச்சிடும். இந்த வருஷம் வேலை கிடைச்சா 60 வருஷம் வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் வேலை நிரந்தரம். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவார். எதிரிகளால் தொல்லைகள் நீங்கும். கோர்ட்டு, கேஸு, அடிதடி, வம்பு, வழக்கு நீங்கும். 6ஆம் பாவத்தில் இருப்பதால் இந்த பிரச்சனை நீங்கும். நோய் தீரும், கடன் தீரும். அப்போ கும்ப லக்கணத்துக்கு குரு கடகத்திலேருந்து 5ஆம் பார்வையா லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தை பார்ப்பார். புதிய முயற்சி, புதிய தொழில் அமையும். 12ஆம் பாவத்தை பார்ப்பார். கடகத்திலேருந்து 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்குறார். கும்ப லக்கணத்துக்கு 12ஆம் பாவம். நோய் தீரும். வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் லாபகரமாக அமையும். 12ஆம் பாவத்தில் ஒரு இறப்புகள் ஏற்பட்டாலும் அது இறப்பு நல்லதாக இருக்கும். ஒரு வயதானவர்கள் அவங்க ஒரு நோயில் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, உங்கள் சொந்தக்காரராக இருப்பாங்க, அவங்க இந்த வருஷம் சாந்தி அடைஞ்சிடுவாங்க. அது மூலம் நன்மை கிடைக்கும். அப்போ கடக லக்கணம், கும்ப லக்கணம், கடக ராசி, 10ஆம் அதிபதி யார்? செவ்வாய். கடகத்தில் இருக்கிறார் நேசமாக. தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும். செவ்வாய்னா ரியல் எஸ்டேட், போலீஸு, இராணுவம், இந்த மாதிரியாக தொழில் அமையும். 2ஆம் அதிபதி கும்ப லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி குரு. கடகத்தில் ஏற்கனவே கடகத்தில் இருக்கிறார். இந்த 2ஆம் அதிபதி 2ஆம் பாவத்துக்கு மேலே சந்திரன் மேலே குரு மேலே போகும்போது அந்த குரு தனகாரகன், பணத்தையும் கொடுப்பார், பொன் பொருளையும் கொடுப்பார், நகையும் கொடுப்பார். இப்போ ஒரு பவுன் 1 லட்சத்தை தாண்டி விற்கிது, அது எத்தனை லட்சத்துக்கு விற்றாலும் இந்த வருஷம் நகை எடுப்பார். இப்படி லக்கணத்துக்கு குரு பயிற்சி பலன் எப்படி? அந்த குரு யார் மேலே போகிறார்? கும்ப லக்கணம் கடக ராசி, அந்த ராசி மேலே குரு போகிறாரு. கும்ப லக்கணக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி குரு கடகத்தில் இருந்தால் குரு மேலே குரு போனால் யோகம். 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி செவ்வாய் கடகத்தில் இருந்தால் தொழில் விருத்தி. 4ஆம் அதிபதி சுக்கிரன் கடகத்தில் இருந்து அந்த குரு கடகத்தை கடக்கும்போது சுக்கிரன் மேலே போகும்போது வீடு, வண்டி, வாகனம், ஆடும் பொருள், அசைம்பொருள், சொத்து பத்து சேர்த்துவார். கும்பலக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி புதன் கடகத்தில் இருக்கிறார். புத்திரபாகியம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு முறை சிறப்பாக இருக்கும். நம்ம கோயில் குளங்களும் சுற்றி வரலாம். இதெல்லாம் இப்படி எல்லா கிரகத்தையும் அது மேலே வச்சு அந்த கிரகக்காரகம் பலனை கொடுக்கும். இந்த வருஷம் குரு பயிற்சி நம்ம கன்னி லக்கணத்துலேருந்து கும்ப லக்கணம் வரைக்கும்
லக்னத்துக்கு குரு எந்த வீட்டில் இருக்கிறார், அதனுடைய சாதக பாதகம் என்ன அப்படிங்கிறத குரு பயிற்சி என்ன செய்யுங்கிறது மக்களுக்கு விளக்கியிருக்கிறோம். மீதி உள்ள பாதத்தை அடுத்த வாரமோ கூறலாம். நன்றி, வணக்கம்.